குட் மார்னிங் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் டார்லா அங்கே இருக்கா. உங்களுக்கு டார்லா யாரும் தெரியாது. ஸோ நம்மளோட பைக் நேம் தான் வந்து டார்லா. எதுக்காக வச்சின்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் வச்சுட்டேன். ஸோ ரீசன்லாம் இல்லை. ரெய்னி சீசன் வந்தாலே ஃபுல்லாக டஸ்ட்டு தான். ஸோ அதே போல் வந்து செயின் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து செயின் லூப்பும் பண்ணி ஆகணும். இதுதான் RX 135 ரீஸ்டோர் பண்ண ஒரு பைக் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரீசன் இருக்குது. ஸோ நான் சொல்கிற வீடியோ லேட்டரில் சொல்கிறேன். A few moments later. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிடுறேன். வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். ஒரு செயின் கிளீனர், அந்த வந்து ஒரு செயின் லூப்ரிகண்ட் ஒன்று எடுத்துங்க. அந்த இந்த ப்ரஷ் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஆடான ப்ரஷ். ஸோ வந்து செயின் வந்து நிறைய டேமேஜ் பண்ண வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ரஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி தான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு சாஃப்டான ப்ரஷ் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணும். ஸோ கிகாஸ் வாங்க நம்ம எப்படி செயின் யூஸ் பண்ணலான்னு வந்து உங்களுக்கு என்னுடைய மெத்தடில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம செயின் கிளீனர் எடுத்துப்போம். செயின் கிளீனர் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துணும், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த நீங்கள் எப்படி வீல் ரொட்டேட் பண்ணனா ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒன்று இருக்குது, ஜாக் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ என்கிட்ட அது இல்லாததால் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்படி பைக்கை வந்து சாய்ச்சி நீங்கள் வந்து வீலில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செயின் கிளீனர் வந்து செயின் ஃபுல்லாக அடிச்சாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த அந்த கிளீனர் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஓகே, 5 மினிட்ஸ் லேட்டாக நம்ம பார்ப்போம். 5 minutes later. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் காய்ஸ், இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, கிளீனர் வந்து இந்த ப்ரஷ்ஷோடு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, எனக்கு இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் நீங்கள் செயின் ஃபுல்லாக வந்து வீலை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே காய்ஸ், செயின் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எதுக்காக நான் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண சொன்னேன்ல, இதுக்காக தான். ஸோ வந்து வீட்டுள்ள வந்து தண்ணி வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வந்து வாட்டர் டேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா வந்து ஃபோர்ஸாக வந்து இது மேலே தண்ணி வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணணும். போல் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபுல்லாக வீலை ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரஃப் கிளாத் எடுத்துங்க. கிளாத் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ரஃப் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இதில் இருக்கிற டர்ட்லாம் தெரியுதா உங்களுக்கு, இந்த டர்ட்லாம் வந்து கிளியராக தெரியும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் தான் கிடச்சிது. ஸோ வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது இதோட பெரிய கிளாத்தாக இருந்தால் பெட்டர் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ இதே போல் வந்து ஃபுல்லாக வந்து செயின் ரொட்டேட் பண்ணி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு.
பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த டென்ட்டு. ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகட்டும். அப்புறமா வந்து நம்ம லூப்ரிகண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ A little longer than a few minutes later. ஓகே, நீங்கள் வந்து கேட்பீங்க, ஸோ லூப்ரிகண்ட் கிளீனரில் எந்த ஒரு பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு வந்து கேட்பீங்க. ஸோ நான் பெஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா வந்து மோட்டோல், அப்படி இல்லையா ராயல் என்ஃபீல்ட், ரெண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை மோட்டோலோட விலை எப்படியும் காஸ்ட் வந்து ஒரு 500க்கு மேலே தான் இருக்கும். ஸோ வந்து அதனால் என்னால் பை பண்ண முடியும்னா ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இது வந்து ஒரு 250 அரௌண்ட் தான் வருது. ஒரு செயின் லூப்ரிகண்ட் வந்து 250, இது ஒரு 250. ஸோ வந்து டோட்டலாகவே 500 ஆகும். ஸோ இதுவே வந்து நீங்கள் மோட்டோல் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு அரௌண்ட் ஒரு 600க்கு வரும். ஸோ அப்படி இல்லையா ப்ரோ நீங்கள் வேறு எதனா ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த லூப்ரிகண்ட் கடைசியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு பிறகு நீங்கள் வண்டியை ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ரிம்மலெல்லாம் வந்து நிறைய அந்த டர்ட் பார்ட்டிக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். இப்போ வராது, ஏன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ வரவே வராது. ஸோ இதுக்கு மேலே நம்ம லூப்ரிகண்ட் பண்ணி ரைடு போகும்போது அட்மாஸ்பியரிக் டஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக அந்த செயினில் வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரிம்மல்லாம் வந்து அது அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெஸ்ட்டு நீங்கள் வந்து மோட்டோல் இல்லை ராயல் என்ஃபீல்ட். இது வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நான் வாங்கிட்டேன். இல்லை நான் மோட்டோல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம செயின் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம லூப்ரிகண்ட்டை வந்து இப்போ நம்ம பண்ணுவோம். ஸோ வாங்க. ஸோ ஓகே கேஸ், ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லூப்ரிகண்ட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அது வந்து ஷேக் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க. ஏன்னா வந்து நிறைய பண்ணிட்டாலும் வந்து கொஞ்சம் டர்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ரோட் சைடில் போகும்போது வந்து அது மேலே வந்து ஸ்ப்ரே இதுவாகும். ஸோ அதனால் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறத விட இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வீலை ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் லூப்ரிகண்ட் பண்ணிங்க. ஓகே கேஸ், இந்த செயின் லூப்ரிகண்ட் வந்து எப்பப்போலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 20 டேஸுக்கு ஒன்ஸ். 20 டேஸ் ஒன்ஸ்னால் எப்படின்னா வந்து இப்போ ரெய்னி சீசனாக இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 20 டேஸ் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ரோட்ஸில் இருக்கிற மட்ஸெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த செயினில் தான் வந்து தங்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 20 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா ஒரு சம்மர் சீசனை வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணிங்கன்னா ஒரு லூப்ரிகண்ட்டுக்கே வந்து எப்படியும் 3 அரௌண்ட் வாங்கிடுவாங்க, 300 அரௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து வாங்கி வந்து ஒரு 500 ஆச்சு. இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 6 மந்த் ஒரு 7 மந்த் ஒரு வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வந்து காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys, செயின் லூப்ரிகண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, செயின் கிளீனர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த செயின் கிளீனர் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக இந்த வீலோட ரிம்மில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் வந்து ஒயிப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த டர்ட்லாம் வந்து அந்த கண்டிப்பாக வந்து அந்த ரிம்மில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ க்ளீன் பண்ண பிறகு வந்து நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் என்னோடய பேர் தான் வந்து கார்த்திகேயன். ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய பைக் வீடியோஸ் வரும், லாக்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதாவது வந்து மிஸ்டேக் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ see you next video. Okay, bye guys.